வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். 1990 காலகட்டம் இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருந்துகிட்டு இருந்தது. அப்போ மத்தியில் நிதியமைச்சராக இருந்துகிட்டு இருந்த மன்மோகன் சிங்கும் அப்போ பிரதம மந்திரியாக இருந்துகிட்டு இருந்த நரசிம்மராவும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதுதான் குளோபலைசேஷன். அதுவரை நம்ம நாடு ஒரு க்ளோஸ்ட் எக்கானமியாக இருந்துகிட்டு இருந்தது. அதாவது வெளிநாட்டு பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இதை தான் லைசன்சிங் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லைசன்ஸ் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸாக இருந்துகிட்டு இருந்தது. அப்போ தான் இந்த எக்கானமியை நம்ம ஓப்பன் பண்ணலாம், அதாவது வெளிநாட்டு பொருட்களை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரலாம், அந்நிய முதலீடை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க மத்திய அரசு. இந்த காலகட்டத்துக்கு அப்புறமா, அதாவது 1991 இந்தியா குளோபலைசேஷன்ற பாலிசியை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கேட் ஓப்பன் ஆச்சு. இதுக்கப்புறமா வெளிநாட்டு பொருட்கள் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. அந்த இடத்துல உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை நம்ம நாட்டு மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாச்சு. அதுதான் இம்போர்ட் பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய பெரும்பான்மையான பொருட்கள், ஒரு ஃப்ரிட்ஜிலேருந்து டிவி, வாஷிங் மிஷின் அப்படின்னு பெரும்பான்மையான பொருட்கள் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண பொருட்களாக தான் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு பெரிய உறுதுணையாக இருக்கிறது இந்த இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள். நம்ம இந்தியா மாதிரி பெரிய மார்க்கெட் உள்ள நாட்டில் இம்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்றது கட்டாயம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இம்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கணும், என்ன லைசன்சஸ் எடுக்கணும், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். சரிங்க, நீங்கள் ஒரு இம்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் இப்போ தான் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆசையில் இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக கொஞ்ச நாள் அந்த ஆசையை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இன்னொரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் ஆரம்பித்த அந்த பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுல நிறைய சிரமங்கள் சந்திப்பாங்க. நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் சிரமங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதோடைய முதல் கட்டமாக ஆல்ரெடி ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோங்க. அந்த கம்யூனிட்டியில் ஆல்ரெடி பிஸ்னஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸ், பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிடுங்க. கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். சரிங்க, டாபிக் உள்ள வந்துடலாம். ஒரு இம்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான முக்கியமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே அந்த பிஸ்னஸை கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணுறது கட்டாயங்க. அதில் இந்த இம்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம், இன்னொன்று ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் அப்படின்றது ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ தான் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இதில் ஏதாவது ரிஸ்க் இருக்குமா எனக்கு தெரியல, ஸோ எப்படி நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோன்ற பெரிய ஐடியா இல்லைன்ற பட்சத்தில் பேசிக்காக தங்களோட பிஸ்னஸை ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அதுவே உங்களோட பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லலாம் கண்டிப்பாக நிறைய ரிஸ்க் இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல பெஸ்ட் என்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க. அகைன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அது கொஞ்சம் ப்ராசஸுமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் தான். உங்களுடைய KYC டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் அப்ரூவல் வாங்கி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம், இப்போ தான் என்ட்ரி லெவல் ஜஸ்ட் கற்றுக்கிறதுக்காக நான் ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் வரலன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மு. அதுவே இல்லை எனக்கு பிஸ்னஸ் பற்றி நல்லா தெரியும், ஷுர் ஷார்ட் சக்ஸஸ், ரிஸ்க் இருக்குது, அதனால் பர்சனல் ரிஸ்க்கை நான் எடுத்துக்க விரும்பலை அப்படின்ற பட்சத்தில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்த 2வது GST ரெஜிஸ்ட்ரேஷன். இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த GST ரெஜிஸ்ட்ரேஷன்றது கட்டாயங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பொருளை வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணும்பொழுது IGST அப்படின்றத கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் போடுவாங்க. அந்த டைமில் கட்டாயம் உங்களுக்கு GST நம்பர் அப்படின்றது எடுத்துருக்க வேண்டியிருக்கும். GST ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துக்கான வாடகை ஒப்பந்தம், EB ரிசிப்ட், ஓனருடைய ஆதார் கார்டு, இதெல்லாம் கொடுக்கணுங்க. அதுவே உங்களுக்கு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா கம்பெனியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், கம்பெனியோட பேன், யாரெல்லாம் டேரக்டர்ஸாக இருக்காங்களோ டேரக்டர்ஸோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கான EB ரிசிப்ட்டு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, ஓனரோட ஆதார் கார்டு, இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா GST ஆஃபீஸர் டேரெக்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு GST ரெஜிஸ்ட்ரேஷன்றது கிடைக்குங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 to 20 நாள் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, அடுத்து கம்பெனியும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, GSTயும் எடுத்தாச்சு. 3வது நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுங்க. நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கட்டாயம் கம்பெனி பேரில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த கரண்ட் அக்கௌண்ட் மூலிமா பண்ணணும்.
அதுவே இம்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னும் போது கட்டாயம் கரண்ட் அக்கௌண்ட்டுன்றது கம்பல்சரிங்க. ஏன்னா இது பேங்க் மூலிமா நீங்கள் வந்து அவங்களுக்கு பே பண்ணும்போது இந்த எல்சி அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட்ஸ் கொடுப்பீங்க, பிஜி பேங்க் கேரண்டி கொடுப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் கம்பல்சரி கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது தேவை. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சுலாம் நம்ம வந்து இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது சாத்தியமே கிடையாதுங்க. ஸோ 3வது ஸ்டெப்பு கட்டாயம் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. சரிங்க, அடுத்து 4வது ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக நம்ம ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்காக கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அடுத்து 4வது முக்கியமான ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஐஇ கோட், அதாவது இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிஜிஎஃப்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் மூலிமா இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் கட்டாயம் உங்களால் இம்போர்ட் பிஸ்னஸே பண்ண முடியும். இது ஒரு 10 இலக்க எண், இது ஒரு யூனிக் நம்பரு. இது வந்து உங்கள் பேன் கார்டோட இணைஞ்சிருங்க. இது இருந்தால் தான் உங்களால் கிராஸ் பார்டர்லேருந்து, அதாவது வெளிநாட்டிலேருந்து ப்ராடக்டை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியும். கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரின் கரன்சியில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் இருந்தால் தான் உங்கள் பேங்கர் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த காரணங்களுக்காக கட்டாயம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் அப்படின்றது நீங்கள் உங்களோட இம்போர்ட் பிஸ்னஸ்க்கு வாங்கணுங்க. சரிங்க, அடுத்து 5வது முக்கியமான ரிஜிஸ்ட்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லைசன்ஸ். என்ன ப்ராடக்ட் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கான லைசன்ஸ் வாங்கணுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்கிராப் வந்து வெளிநாட்டிலேருந்து உள்ள இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலேருந்து என்ஓசி வாங்க வேண்டியிருக்கும். அதுவே உணவுப் பொருட்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் எஃப்எஸ்எஸ்சி, அதுவும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபுட் லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கான ப்ராடக்ட் லைசன்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான லைசன்ஸை நீங்கள் கட்டாயம் எடுத்துருக்கணும். அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கூட, அதாவது என்ன லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்து 6வது ஒரு சில மிஸ்லேனியஸ் கோடெல்லாம் இருக்குங்க. இந்த பேங்க் ரிலேட்டட் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏடி கோட், அதாவது ஆத்தரைஸ் டீலர் கோட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த பேங்க்கில் உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் மூலிமா தானே நீங்கள் எல்லா பரிவர்த்தனைகளையும் பண்ணுவீங்க. ஸோ அந்த பேங்கர் மூலிமா நீங்கள் இந்த ஏடி கோட் அப்படின்றத வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் உங்கள் கம்பெனி லெட்டர் ஹெட்டில் ஒரு ரெக்வசிஷன் லெட்டர் கூடவே உங்களோட ஐஇ கோடு, கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த பேங்கர் உங்களுக்கு ஏடி கோட் அப்படின்றத அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவுமே டிஜிஎஃப்டி போர்ட்டல் மூலிமா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஸ்விஃப்ட் கோட் அப்படின்னு இருக்குங்க. இதுவுமே உங்கள் பேங்கர் தான் கொடுப்பாங்க. பேங்கர் கிட்ட கேட்டு ஸ்விஃப்ட் கோடும் வாங்கிக்கோங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெமா கம்ப்ளைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபெமா கம்ப்ளைன்ஸ் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து ஃபாரின்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபாரின் செல்லருக்கு நீங்கள் வந்து கேஷாவோ இல்லை ஏதாவது ஹவாலா மூலிமாலாம் பே பண்ண முடியாது. பேங்க் மூலிமா தான் கட்டாயம் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்வாய்ஸ், உங்களுக்கு பொருட்கள் வந்துடுச்சு அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு பே பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெமா ரெகுலேஷன் படி ஃபார்ம் A1 அப்படின்னு இருக்குங்க. இந்த A1 அப்படின்றத நீங்கள் பீரியாடிக்கலாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். கூடவே உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்ஸு என்னெல்லாம் நீங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக உங்கள் பேங்கர் கிட்ட சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுவுமே ஃபெமா கம்ப்ளைண்ட்ஸ் கீழே வருங்க. அடுத்து நம்பர் 7, நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பொருட்களை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரும்பொழுது, கப்பல் மூலிமா கொண்டு வரீங்க இல்லை விமானம் மூலிமா கொண்டு வரீங்கன்னா அந்த போர்ட்லேருந்து உங்களோட பொருட்களை நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரும்பொழுது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கணுங்க. அதுக்கு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஐஸ்கேட் போர்ட்டலில் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஐஸ்கேட் அப்படின்றது இந்தியன் கஸ்டம்ஸ் எலக்ட்ரானிக் கேட்வே அப்படின்னு சொல்லுவோம். ஆன்லைன் மூலிமா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் வாங்கி உங்களுடைய கூட்ஸை போர்ட்லேருந்து கொண்டு வரக்கூடிய ப்ராசஸ், இதை தான் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் என்ட்ரி, அதே மாதிரி இன்வாய்ஸு, என்னெல்லாம் பொருட்களை நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கான லிஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு தான் அந்த ஐஸ்கேட் போர்ட்டல் மூலிமா இதெல்லாம் சப்மிட் பண்ணுவீங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கூட்ஸ் எல்லாத்தையுமே கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆடிட் பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அதுக்கான கஸ்டம்ஸ் டியூட்டியை நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு ரிலீஸ் ஆர்டர் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் உங்களோட பொருட்களை லாஜிஸ்டிக் கம்பெனி மூலிமா வெளியே கொண்டு வர முடியும். இந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்கு அப்படின்னு ஒரு சில ரிஜிஸ்டர்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க. இவங்களோட பேர் CHA அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் அப்படின்னு. இவங்க வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பாடி. இவங்க வந்து ப்ரைவேட் பாடி தாங்க. இவங்க உங்களோட ப்ராடக்ட்டை உள்ளேருந்து வெளியே கொண்டு வரதுக்கான அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ப்ராசஸை கேரி அவுட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி CHAs கூடவே நீங்கள் அசோசியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுடைய அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்ன்றது ரொம்ப சுலபமாக நடக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கோங்க. என்னென்னா ஃப்ரைட் ஃபார்வர்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பொருட்களை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்களோ, கப்பல் மூலிமாவோ விமானம் மூலிமாவோ கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஃப்ரைட் ஃபார்வர்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்காகவும் சரியான ஃப்ரைட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள்.
கூடவே இந்தியாக்குள்ளே வந்துருச்சு, இந்தியன் போர்ட்டில் இருக்குது, அங்கேருந்து உங்களோட குடவுனுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கும். அதுக்குமே ப்ராப்பரான லாஜிஸ்டிக் ஏஜென்சிஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களது வந்து பெரிஷபிள் ப்ராடக்ட்டோ இல்லை என்ன ரிஸ்க் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டோ அதை கரெக்டாக உங்களோட குடவுனுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ இதுக்குமே நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பக்காவாக முன்னாடியே பிளான் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் லைசன்சஸ் எடுத்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அண்ட் இதுக்கான சிஹெச்ஏ ஃப்ரைட் ஃபார்வர்டிங் ஏஜென்சிஸ் இவங்களோடவும் அசோசியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டை நம்மளோட குடவுனுக்கு சேஃபாக வந்து ரீச் ஆகுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா எப்படி ஒரு ப்ராடக்ட்டை ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரது, அதுக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.